ஓம் நம சிவாய நம. பட்டினத்தாரின் பாடல். இந்த உடல் நம்ம இறந்ததுக்கு பிறகு இந்த உடல் யார் யாரெல்லாம் சொந்தம் கொண்டாடுவார்கள் என்று பட்டினத்தார் சொல்லியிருப்பார். அது என்ன அப்படின்னா, எரியோ எனக்கு என்னும் எரி நெருப்பு சொல்லுமா இந்த உடல் எனக்குத்தான் அப்படின்னு. அது மண்ணும் சரி எனக்கு என்னும் மண்ணு சொல்லுமா இந்த உடல் எனக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு. அப்புறம் புழுக்கள் சொல்லுமா இந்த உடல் எனக்குத்தான், மண்ணில் வாழக்கூடிய புழுக்கள் சொல்லுமா இந்த உடல் எனக்குத்தான் அப்படின்னு. புல்நாய் தான் புதிக்க புல்நாய் எனக்கு, இந்த நாய் இந்த பில் இது எல்லாமே சொல்லுமா இந்த உடல் எனக்குத்தான் சொந்தம் அப்படின்ட்டு. பருந்து மேலே பறக்குகின்ற பருந்து எனக்கு இந்த உடல் எனக்கு தான் அப்படிங்குமா. இப்படி இந்த உடலை நெருப்பு மண் அந்த மண்ணில் வாழக்கூடிய புழுக்கள் கரையான்கள் அல்லது பில் அதுக்கு உரமாகி வளர்கின்ற பில்கள் நரிகள் பருந்துகள் இது மாதிரி இந்த உடலை எல்லாரும் சொந்தம் கொண்டாடுவாங்களாம் நம்ம இறந்ததுக்கப்புறம். இப்படி இந்த பிரியமுடன் இந்த உடலை வளர்த்தேன் இதனால் என்ன பேர் எனக்கு அப்படின்னு இந்த பாடல் பாடியிருப்பார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்படியாப்பட்ட அழியக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு உயிர் ஒன்று இந்த அழிவு வீணாக போகக்கூடிய இந்த உடலைத்தான் நம்ம இந்த ஆடை ஆபரணங்கள் இந்த வாச திரவியங்கள்லாம் போட்டு நம்ம பல்லாயிரம் வருடங்கள் இந்த உடலை வைத்து நம்ம வாழப் போகின்றோம் அப்படி என்பதை பொறுத்து இந்த உடலை வைத்து பல தவறுகளும் செய்து கொண்டு இந்த உடலை வைத்து பலர் மயக்கி கொண்டு பல தீய செயல்களை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள். கடைசியில் ஒரே ஒன்று பட்டினத்தாரும் அதில் சொல்லக்கூடிய என்னவென்றால், முடி சார்ந்த மன்னரும் மற்ற உள்ளோரும் கடைசியில் ஒரு பிடி சாம்பலாவார். முடி சார்ந்த மன்னரும் கடைசியில் ஒரு பிடி சாம்பலாவார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் என்னதான் கோடிக்கணக்கான சொத்து வைத்திருந்தாலும் எப்படியாப்பட்ட ஒரு ராஜமரியாதான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் கடைசியில் ஒரு பிடி சாம்பல் தான் அனைத்துமாக போகின்றது. இதை உணர்ந்து வாழுங்கள். இதை உணர்ந்து நீங்கள் வாழும்பொழுது உங்களுக்கு ஆணவம் என்கின்ற தான் என்கிற அகங்காரம் வராது. எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் கருதி வாழ்வீர்கள். ஓம் நம சிவாய நம.